கண்களினிலே நான் என்பதை வீசி எழுந்தேனே. மனமே தான் என்பது போகும் பெருங்கணத்தினிலே கூவி வாவென்று. guys, welcome back to my channel. அந்த வியூ பாத்தீங்களா guys? வாழாதொரு வாழ்வை தீண்டி தெளிவில் பூப்பேன். காணாதொரு வெளிச்சத்தில் என்னை நானே அடமுழுதாய் பார்ப்பேன். வீழாதொரு நிலையினிலே அடவித்தேறி சத்தேறி சித்தேறி விதப்பேன். நாள் என்பது மெய்ஞான போதம். இப்போதில் 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 எல்லாம் போல் என்பது பகட்டு வாழவே. இப்போதில் 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 எல்லாமும் நாள் என்பதும் பொய்யான காலம். இப்போதில் 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 எல்லாமும் பேய் என்குதே தெளிந்த ஞானமே. கேட்க கேட்க ஓசை மீறி கேட்கிறனே. ஸோ கைஸ், இன்னைக்கு ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 2 days முன்னாடியே நான் ஊட்டி வந்திருந்தேன். ஊட்டி வந்த டைமில் கூனூரில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ ஊட்டியில் வந்துட்டு சும்மா பக்கத்தில் இருக்கிற பிளேஸ் எல்லாம் வந்துட்டு கூனூரில் ஸ்டே பண்ணி போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அப்புறம் அப்படியே இருந்தேன். ஜஸ்ட்டு இது முன்னாடியே நான் சேவ் பண்ணி வச்சது ஒரு நேம். ஸோ இந்த ரைடு வந்துட்டு நான் முன்னாடியே பிளான் பண்ணி போட்டு வச்சு. ஸோ இன்றைக்கி தான் அதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஆச்சும் அங்கே இருக்கா கரெக்டாக 4:20. ஆனால் இந்த டைமில் வந்து அங்கே விடும் அலோடா இல்லையான்னு எனக்கு தெரியாது. சார் நம்ம கிண்ண போகிற வந்துட்டு மேக்ஸிமம் எவ்வளோ டைமிங் அலோடு? 6 மணிக்கு மேலே. ஓகே. ஸோ இப்போ பாஸ் பண்ணி அந்த சைடு போகிறதுக்கு இல்லை, சும்மா பார்த்துட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு தான். சரி, தேங்க்ஸ் சார். எனக்குள்ளே அசைந்தேனே ஊஞ்சல் போலே. யார் என்னை அசைத்தே ரசித்தாரோ? சலிக்காமல் பேரலை மேலே விளையாடும் காகம் போலே. யார் என்னை துணிவாய் படைத்தார்? சீரும் புலியை பார்த்தே சிரிக்கின்ற சிசுவை போலே. கோபங்கள் மறந்து சிரிப்பேனே. பதறாமல் பூவிழும் குளத்தின் மேலே உருவாகும் வளையல் போலே. நான் வாழ்ந்த அதிர்வை கொடுப்பேனே. கதறாமல் வாகாய் வாகாய் வாழ்கிறேன். ரொம்ப நாள். ஸோ ஃபஸ்ட் என்ன தெரியுமா, அங்கே போயிட்டு நம்ம டீ குடிக்கிறோம். சரியா, டீ குடிக்க தான் இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா? 54 கிலோமீட்டர். குன்னூர்லேருந்து கரெக்டாக ஒரு 60 கிலோமீட்டர் வச்சுருங்க. அது குன்னூரா கூனூரா ஏதோ ஒரு ஊர். நம்ம ஊட்டியே இந்த சைடு. ஒரு ஃப்ளவர் ஒன்று நோட் பண்ணேன். நம்ம அந்த போகிற வழியில் வந்துட்டு ஃபுல்லாக சைடு இந்த ரோட் சைடில் வந்துட்டு வயலட் கலரில் வந்துட்டு ஒரு இது. அது என்ன, அந்த பூ, அந்த மரத்தோட பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கேருந்து ஊட்டிக்கு 25 கிலோமீட்ரு. இந்த ஃப்ளவர் தான் கைஸ். இது தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா?
ஆக்சுவலாக கோப்ரோவில் வந்துட்டு கரெக்டாக பாயிண்டடாக காமிக்காது, சும்மா ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி காமிக்கும். பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு, அந்த சைடு ஃபுல்லாக. எனக்கு அந்த 6 மணிக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க அலோவ் பண்ணாட்டி எனக்கு பிரச்சனை இல்லையா. பூண்டுகள் பூச்சிகள் பட்சிகள் சொந்தமாய் வழியெல்லாம் மாறுதே. தேசாந்திரி பாடிடும் பாடலே மரமெல்லாம் மனிதராய் ஆடுதே. இப்போ வந்து கிண்ணக்கோரா, சிம்பிளாக சொல்கிறேன், கிண்ணக்கோரான்னு சொல்கிறது அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு வில்லேஜ், ஓகேங்களா. நம்ம போகிற ரூட்டில் தான் அது லெஃப்ட் ரைட்டு ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு, அப்புறம் இந்த அந்த டேனிங்ஸு, அந்த ரோடு வந்துட்டு நல்லாயிருக்கும். ஓகே, அதுக்கு தான் காட்டிலும் அன்பின் ஜாடைகளே மொழிகளே. ஓடையா ஓடினா சேரலா கடலையே யாதுமாய் வாழ்வதால் நீங்களாம் உடலையே. இதில் நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் கைஸ், ரோடு இப்படி இருக்கும், ஆனால் அந்த சைடு அந்த மலை வந்துட்டு பக்காவாக அப்படியே ஃபுல்லாக பளிச்சுன்னு தெரியுற மாதிரி இருக்கும். அந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரியல கைஸ், அந்த இடத்துக்கு போகலாம். ஆனால் நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, இப்படியே 4:25. ஆனால் எனக்கு அது வேணுமே. தேசாந்திரி பாடிடும் பாடலே மரமெல்லாம் மனிதராய் ஆடுதே. புல் பூண்டுகள் பூச்சிகள் பட்சிகள். கைஸ், நமக்கு நம்ம பாதையிலே போவோம். இந்த க்ளவுஸு செட் ஆகாது. ஆக்சுவலி இது வந்து சேஃப்டிக்காக வாங்கி வச்சேன்னு இல்லை, இது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப கூலிங்காக இருக்கும்ல, அந்த மாதிரி கூலிங்கான சுச்சுவேஷனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி வாங்கி வச்சேன். ஆனால் அதுக்குன்னு தனியாக க்ளவுஸ் இருக்குது. ஸோ இருந்தாலும் 2 in 1 இந்த மாதிரி லைஃப்பில் ஒரு வாட்டியாவது இந்த இடத்துக்கு போகணும் கைஸ். கடவுள் இவ்வளோ அருமையான, இவ்வளோ அழகான இந்த உலகத்தை படைத்து வைத்துட்டு இதை வந்து சுற்றி பார்க்காம போனால் அது தவறு இல்லையா? கரை வந்த பிறகே பிடிக்குது கடலை. நரை வந்த பிறகே புரியுது உலகை. நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போதை அர்த்தமாக்குதே. இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே தெரியுதா தெரியுதா?
இந்த ப்ளூ கலர் ஃப்ளவர் தான் காய்ஸ். இதுதான் காய்ஸ் அந்த வியூ. சுடர் போல் தெளிவாய் நானே இல்லாத ஆழத்தில் நான் வாழ்கிறேன். கண்ணாடியாய் பிறந்தேன் எல்லாமும் நானாகிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு வாசனை இருக்கு. ஒரு அந்த டீயோடையும் சூப்பராக இருக்கு. நான் சொன்ன பிளேஸ் அந்த வியூ பார்த்தீங்களா கைஸ்? ஓ, நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன் உங்களை. ஓகே பாரு. ஓகே ரைட், போலாமா? ஓசையெல்லாம் துறந்தே காண்கின்ற காட்சிக்குள் நான் மூழ்கினேன். திமிலேறி காலை மேல் தூங்கும் காகமாய் பூமி மீது இருப்பேன். புவி போகும் போக்கில் கை கோர்த்து நானும் நடப்பேன். ஏதோ ஏகம் எழுதே ஆழம் தருதே தாய் போல் வாழும். உங்களுக்கு பார்க்குறப்போ என்ன சொல்கிறது, பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு இது என்னடா ஒரு இடம் அப்படி, கொஞ்சம் டீ எஸ்டேட்டு கொஞ்சம் இது அப்படின்னு தோணும். ஆக்சுவலாக வந்து இது என்னோடய ட்ரீம், என்னோடய கனவு. ட்ரீம் அப்படி சொல்கிறது வந்துட்டு அது சின்னதோ பெருசோ இல்லை, அது வந்து எந்த ஒரு இதில் இருந்த ஒரு லெவலில் உள்ள ட்ரீமாக இருந்தாலும் அது நடக்கிற டைமில் கிடைக்கிற ஒரு ஃபீல் இருக்குல்ல, வேறு லெவல். நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போதை அர்த்தமாக்குதே. இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளையோர் அர்த்தம் காட்டுமே. தானே தானே நானினே தானே தானே நானினே
யார் அழைப்பது அப்புறம் வந்து ஒரு விஷயம், யாராவது வந்து லவ் ஃபெயிலியரில் சாகணும், சூசைட் பண்ணணும், இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷனு கடன் பிரச்சனையிலலாம் சூசைட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் ஊராவது கொஞ்சம் அழகான கொஞ்சம் பிளேசஸ் ஆகுது சுற்றி பார்த்துட்டு நீங்கள் வந்து எடுத்த முடிவு வந்துட்டு பண்ணிடுங்க. ஓகே, என்ன சொல்கிறேன்னா இதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். எப்போவுமே இதே மாதிரி பிளேசஸ் எல்லாம் இதே மாதிரி ஊருக்கு இதே மாதிரி இடத்துக்கு எல்லாம் போகிற டைமில் பெட்ரோல் வந்துட்டு ஃபில் பண்ணிவிடுங்க, ஃபுல் டேங்க் எப்போவுமே ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ நமக்கு தெரியாது பார்த்தீங்களா அங்கே பெட்ரோல் பங்க் இருக்கா, பெட்ரோல் பம்ப் இல்லையா, எதுவுமே தெரியாது. இந்த பூ பார்த்தீங்களா அழகா இருக்கு. அதுலேருந்து அந்த அந்த ரோடு பாஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்ததும் ரொம்ப கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு, செம்ம கூலிங்காக இருக்கீங்க. ஏன்னா சுற்றிலும் மரம் பார்த்தீங்களா, இயற்கை. ஆஹா, இந்த ஊரு உலக வரவா நினைக்கிறோம்.
பியூட்டிஃபுல் பியூட்டி. சீரியஸ்லி சொல்கிறோம் கைஸ், இது வந்து ஃபுல்லாக ஒரு பேக்கேஜ் மாதிரி, ஒரு விஷுவல் பியூட்டின்னு சொல்கிறான். விஷுவல் பியூட்டின்னு சொல்லலாம். ஒரு என்ன சொல்கிறது, நம்மளோட எல்லாமே ஒரு பண்டில் பேக்கேஜ். ஏதாவது மைண்ட் அப்செட்டில் இருக்கீங்களா, அதுவும் ஓகே ஆகிடும். அங்கே பாருங்க கைஸ், இயற்கையின் அழகு அப்படியே அப்படியே செதுக்கி வச்ச சிலை மாதிரி இருக்கு தானே. மை கிரைம் பார்ட்னர் அப்படியே ये बिग साइज है ना, यम्माड़ी ஓ அன்டைம்னா கொஞ்சம் ரிஸ்க்கு. फॉरेस्ट है ना, ஆ फुल फॉरेस्ट है, 16 किलोमीटर फुल फॉरेस्ट, हेवी फॉरेस्ट जो சரி ஓகே தேங்க்ஸ் காய்ஸ். அந்த காட்டு போத்து கொம்பு பார்த்தேன் காய்ஸ், எப்போ இம்மா பெருசு காய்ஸ். நான் உயிரோடு இருந்தேன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். ஓகே, வீடியோ அப்லோட் பண்ணலைன்னா உயிர் இல்லைன்னு அர்த்தம். ஐயோ எந்த காட்டு போத்து வரப்போகுதோ. கடவுளே, என்னையும் என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் காப்பாற்றிடு.